வணக்கம் டிஆர்கே, நான் உங்கள் அபித். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்க நம்ம ப்ரீவியஸாக படித்த ஏகேடி காலேஜுக்கு தான் போக போகிறோம். எதுக்காக நம்ம காலேஜ் போக போகிறோன்னு பார்த்தா, ஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் நம்ம திருக்கல்லூருக்கு வந்துடுவோம். ஸோ அதால் இப்போ நம்ம மோட்டோ விலாக் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் கிளிப் பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மோட்டோ விலாக் கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம் டிஆர்கே. டர்னிங் ஹார்ன் அடித்தும் ஹார்ன் அடிக்காமல் ஆப்போசிட்டில் வராங்க. இரு தலைவா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ரோடு ரொம்ப ஷார்ட். இதனால் நம்ம கொஞ்சம் போகிறது கொஞ்சம் சிரமம் பட்டுட்டு தான் போகணும். அண்ணே கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா போயிடுவேன். ஏன் ரோட்டையே மறைச்சிக்கிட்டு போகிறாங்க. இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று போணுச்சு. அதில் ஒரு சின்ன பசங்க 2 பேர். அந்த ஆட்டோ பக்கத்தில் போயிட்டே அவனுங்க சொன்னால் அந்த ட்ராட்டல் பண்ணி காமிப்போம். நான் மட்டும் ஒரு ஸ்பீடில் அப்படியே வந்துட்டேன் டிஆர்பி. வணக்கம் டிஆர்கே, நான் உங்கள் அபித். ஏன்னா எதுக்காக நம்ம இப்போ கள்ளக்குறிச்சி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபீஸ் பெண்டிங் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதை போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காண்டி போயிட்டு இருக்கேன். எந்த காலேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் போக போக ரன்னிங்கில் சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம ரேவன் மாப்பிள்ளையே ரொம்ப நாள் கழித்து எடுத்து ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குதுங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக நான் பிளாட்டினா ஓட்டிகிட்டே இருந்தேன். இவ்வளோ நாளானா ரொம்ப வருஷம் அப்படிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இப்போ நான் பெங்களூர் போயிட்டு வந்ததில் இப்போ நம்ம ரேவன் மாப்பிள்ளையை வந்து நான் வீட்டுக்குள்ளே நிறுத்திட்டு போனதுனால வெளியில் எடுக்க முடியல. ஏன்னா வெளியில் வந்து மழை பெஞ்சு ஃபுல்லாக சேர் சாக்கதை அந்தமாரி இருந்துச்சா. ஸோ இப்போ நம்ம வெளியில் திரும்பி எடுத்தோன்னா ஃபுல்லாக வந்து வண்டி கலிஜாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்தேங்க. ஆனால் நம்ம ப்ரீவியஸ் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த மோட்டோ விலாக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் பிளாட்டினாவை எடுத்துகிட்டு நம்ம கள்ளக்குறிச்சி போயிருப்பேன். அதோடைய விலாகு இதுக்கு முன்னாடி வரும், இல்லைனா இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் இருக்கேன். பட் அந்த விலாகில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டேன். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் டைம் இல்லாட்டியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசியிருப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னியாக தான் இருக்கும். இப்போது நம்ம கள்ளக்குறிச்சிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டாக டைம் 8:50 பக்கம் ஆகுது. ஸோ 8:50னா ஒரு 10 o'clock பக்கம் நான் போயிடுவேன். 1 hourல போயிடலாம் டிஆர்கே. நம்ம பிளாட்டினா மாப்பில் தான் 1.5 hours 140 பக்கம் கொண்டு போயிடுது. ஏன்னா நம்ம அதில் அந்த வண்டி பொறுத்தளவுக்கு நம்ம பொறுமையாக தான் போய் ஆகணும். ஸோ அதில் பவர் டார்க் அது மாதிரிலாம் அதிகமாக இல்லை. நம்ம ரேவன் மாப்பிள்ளையாக இருந்தால் பறந்துடலாம். இப்போ கரெக்டாக காட்டுப்பேரில் இருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க டிஆர்கே. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப்ஸ் அந்த லைக்ஸ் தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருந்து நான் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் டிஆர்கே. ஸோ அதனால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. பட் ஆனால் இங்கேருந்து நான் கள்ளக்குறிச்சிக்கு வந்து 3 இயர்ஸாக நான் ஜேர்னி போயிட்டு வந்துட்டு இருக்கேன் டிஆர்கே. எதுக்கு 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் டே ஸ்காலர். ஸோ அதனால் நான் டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு காலேஜ் போயிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பேன்னா 3 hours கம்ப்ளீட்டாக போயிட்டு வர்றதுனால அந்த ரூட்டெல்லாம் எனக்கு அப்படியே மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த இடத்துல இது இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் டார்கெட் பண்ண மாதிரி. பட் ஆனால் நல்லாயிருக்குங்க வியூ பாயிண்ட்டு, இடையில ஃபாரஸ்ட்டு, அதெல்லாம் அந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
லாரி வருது. இது தலைவா பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், ரோடு ரொம்ப ஷார்ட். இதனால் நம்ம கொஞ்சம் போகிறது கொஞ்சம் சிரமம் பட்டுட்டு தான் போகணும். பெட்ரோல் வேறு பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. ஸோ போயிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போகணும். பார்த்தீங்கன்னா R15 V4 பார்த்தீங்கன்னா டிஆர்கே பெட்ரோல் போட்டு முடிச்சாச்சு. பட் நான் பெட்ரோல் போடும் போதும் சரி, பெட்ரோல் போட்டுட்டு வெளியில் வந்து 2 இடத்துல நான் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில் கொஞ்சம் ஹாப்பியாகன டிஆர்கே. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்கில் அங்கே ஒரு பிரதர் ஒருத்தர் இருந்தார். தெரிஞ்சவங்கலாம் கிடையாது, அனதர் பர்சன் தான். அவர் என்னன்னா ஃபஸ்ட்டு கேமரா பற்றி பேசிகிட்டே இருந்தார். அப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலாக பேசிட்டு அப்புறம் ரிலேஷன் அந்த பாண்டிங் மாரி கொஞ்சம் வந்துச்சு இல்லை டிஆர்கே. அது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் தான். பட் ஆனால் நான் அந்த டைமில் என்னால் கேப்சர் பண்ண முடியல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். இது இல்லாமல் இன்னொரு மூமெண்ட் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பங்கு விட்டுட்டே கொஞ்சம் தூரம் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஆப்போசிட்லாடியே வந்துகிட்டே இருந்தேன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து வேர்க்கடலாம் வைப்பாங்கல்ல டிஆர்கே. அங்கே பார்த்தீங்கன்னா 2 சின்ன பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன பசங்க தான், ஒரு மேபி ஒரு 5th 6th அந்த இதில் படிப்பாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பேசிகிட்டே இருந்தாங்க போல இருக்கு. பட் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துகிட்டே இருந்தேன். ஸோ வரதை பார்த்துட்டு என்னன்னு தெரியல, டக்குன்னு ரோட்டுக்கிட்ட வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே டாட்டா காமிச்சாங்கட்டே இருக்கு. எனக்கு அப்படியே அந்த மூமெண்ட் எப்படி தெரியுமா, ஹாப்பியாக ஃபீல் ஆகிச்சுட்டே இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கள்ளக்குறிச்சி வந்துடும். ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் போனால் வந்துடும். நடா சொல்கிற 20 வந்து உனக்கு பக்கம் போனால் வந்துருமா அப்படின்ட்டு கேட்பீங்க. நெட்டே இருக்கே, ரோடு நல்லா இருக்குது, அப்படியே சட்டு போட்டு போயிடலாம். ஸோ அதால் நெட்டே இருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டிஆர்கே. அதில் நம்ம வந்து நம்மளுடைய ஆம்பிஷன், நம்மளுடைய ட்ரீமு, நம்ம எய்மு எதையுமே நம்ம விட்டுடக்கூடாது. ஸோ எனக்கும் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்குது, இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்குது, என் கரியர் ப்ராப்ளம் இருக்குது, பர்சனல்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஏகப்பட்ட ப்ராப்ளம் தான் இருக்குட்டே இருக்குது. பட் ஆனால் அந்த ப்ராப்ளம்லேயும் நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம ரேவன் மாப்பிள்ளை எடுத்தேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா நான் இது கூட நான் எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா ஓவராக ப்ராப்ளம் வீட்டில் இஎம்ஐ கடன் அந்த மாதிரி இருக்கிறதுனால. ஸோ நான் வந்து அதை நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் அதை க்ளோஸ் பண்ணுற வேலையை பார்த்துருப்பேன். அந்த கஷ்டத்துலேயும் நான் ரேவன் மாப்பிள்ளை ஏன் எடுத்தேன்னா, கஷ்டங்கள் இருக்கும், அதே சமயத்தில் நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதனால தான் எதை நடந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்தாச்சு. நான் உண்மையிலே சொல்லும் போது அந்த கஷ்டத்துக்கும் ஒரு குழுகளுக்கும் ஒரு கிளிக்கு பண்ணுற மாதிரி அந்த கஷ்டத்துக்கும் ஒரு சந்தோஷம். பட் அந்த சந்தோஷத்துக்கோசரம் நம்ம என்ன வேணால் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன வியூ பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி தான் கேட்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே. ஆனால் சூப்பராக இருக்கும் கேட்கு. யாராருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டில் லெஃப்ட்டு ரைட் சைடெல்லாம் இந்தமாரி மரம் வச்சு அந்த நிழல் யாராருக்கு பிடிக்குமோ ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது பர்மனண்ட். இதேமாரி ஷெட்டு போட்டு அந்தமாரி பண்ணுறதுலாம் அதெல்லாம் டெம்பரவரி தான்ட்டே இருக்குது. டெம்பரவரினா உடனே எடுத்துருவாங்க அப்படிலாம் கிடையாது. அதோடைய லைஃப் இருக்காதுட்டே இருக்குது, அதுக்கான லைஃபு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் அதோடைய லைஃப்லாம் கிடையாது, ஒரு 100 வருஷம் பக்கம் அது மாறணும் போயிட்டு இருக்கும். நம்மளுடைய நிழலும் இயற்கையாக கிடைக்கும். அந்த நிழல் வேறு, இந்த ஷெட்டு போட்டு அந்தமாரி பண்ணுற நிழல் அது வந்து செயற்கை, இது இயற்கை. ஸோ ரெண்டுத்தையும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் மோஸ்ட்லி நேச்சுரல் இயற்கையான நிழல் அதை தான் எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அதோட ஃபீலே வேறட்டியாக இருக்குது. இப்போ எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆட்டோ ஒன்று போணுச்சு, அதில் ஒரு சின்ன பசங்க 2 பேர் என்னை என்ன நினச்சிக்கினாங்கன்னு தெரியல, ட்ராட்டில் பண்ணி காமிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க போனானுங்க. நான் வந்து கொஞ்சம் ஓரமாக நிறுத்தி ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன்னா ஸோ கவனிக்கலை. சரி வாங்கிட்டே இருக்கு, நம்ம அவங்க அந்த ஆட்டோ பக்கத்தில் போயிட்டு அவனுங்க சொன்னால் அந்த ட்ராட்டில் பண்ணி காமிப்போம். ஃபாரஸ்ட் ஏரியா, ரோடு சூப்பராக இருக்கிட்டே இருக்கு. 3 இயர்ஸாக அந்த சைடில் போயிட்டு வந்தேன். இப்போ இல்லாதது இருக்காடா அப்படின்னு கேட்பீங்க. அதான் இருந்தாலும் 3 இயர்ஸ் போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நாள் டச் விட்டுட்டு திரும்பவும் நம்ம
டைம் அதே ரோட்டில் போகும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் வேண்டியா இருக்கு. ஸோ இப்போ நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். இங்கிட்டே இருக்கே ஆட்டோவை காணோம். அவ்வளோ வேகமாக போயிடுச்சா? விடமாட்டேன். ஆட்டோவை பிடிச்சி அந்த பசங்களை கொஞ்சம் ஹாப்பினஸ் பண்ணிட்டு தான் விடணும். ஸோ இப்போ வேகமாக போகிறதுனால விட்னாய்ஸ் பயங்கரமாக இருக்கும். மங்கி சொந்த மரத்துக்கிட்டே இருக்கே. இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாக இருக்கா. ஸோ அதே சமயத்தில் இந்த இடத்துல குரங்குகள் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கு. மங்கீஸ் ஆட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் போகுது. நான் சொன்ன அந்த வியூ பாயிண்ட் இதுதான் இருக்கே. அல்டிமேட்டாக இருக்கா. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே மரமாக தான் இருக்கு. நான் மட்டும் ஒரு ஸ்பீடில் அப்படியே வந்துட்டேன் டிஆர்பி. ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணியிருப்பானுன்னு நினைக்கிறேன். என்னங்க சொல்ல போகிறானுங்க, அண்ணன் தம்பிங்க தான் அவங்க 2 பேர் பார்க்க தெரியுது. என்ன வண்டி வேகமாக போகாதுன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை அந்த வண்டி வேகமாக போகும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு என்ன பண்ண வண்டி இருக்கேன். நான் சின்ன வயசில் அப்படி தானே பண்ணேன். நானும் என் தம்பி பெங்களூரில் இருக்கும்போது எப்பா ஏதாச்சும் கார் பார்த்தா போதுன்ட்டே இருக்கே. ட்ரீம் கார் எனக்கு இதுதான் அப்படி இப்படின்னு நாங்கள் சும்மா அப்படி சண்டை போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு அப்படியே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு 2 பேரும் பண்ணுவானுங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறான். ஸோ இப்போ யார் கால் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ளை தான் கால் பண்ணியிருந்தான். ஸோ அதால் தான் வண்டி நிறுத்திட்டு கால் பேசிட்டு கிளம்பிட்டேன். ரன்னிங்லேயே பேச வேண்டியதாடா நான் கேட்பீங்க. ஐயோ ஹெட்ஃபோன் வேறு பிச்சு போல இருக்கே. எப்பயுமே ரன்னிங்கில் மட்டும் பேசக்கூடாது டிஆர்கே. ஆஹா மைக்கு ஓகே. சரி வாங்க அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துருவம் பக்கம் வந்தாச்சு. ஸோ அந்தாண்ட அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இல்லை ஒரு அரௌண்ட் 10 வரும்னு நினைக்கிறேன் டிஆர்கே. டைம் 9:44 ஆகிடுச்சு. போயிடலாம், 10:30 போயிடலாம். என்னடா பிளாட்டினாவும் 1.5 ஹவர்ஸ்ன்ற, ரேவனும் 1.5 ஹவர்ஸ் அப்படின்ற, 2த்தையும் போட்டு குழப்பாதடா அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி கிடையாது டிஆர்கே. இப்போ நம்ம நிறுத்தி வந்தோமா. ஸோ பெட்ரோல் பங்க்கில் 2 பெட்ரோல் பங்க் போயிட்டு நான் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தேன்னா, ஸோ அங்கே கொஞ்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சும் ஆகிருக்கும். ஸோ அது இல்லாமல் இப்போ கால் பேசுகிறதுக்கு இது இல்லாமல் கொஞ்சம் இடையில வந்து நான் காலேஜில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தேன். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. வேறு எதுவும் கிடையாது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸாக நம்ம இங்கேருந்து நம்ம இந்த டார்கெட் பேர் வச்சுட்டு நம்ம போனோன்னா கண்டிப்பாக போயிடலாம் டிஆர்கே. 1 ஹவருக்குள்ளே 1 ஹவர் 15 மினிட்ஸ்க்குள்ளே போயிடலாம். அது நம்ம ரேவன்லாம் சொல்ல வேணும். ஓட்டுறது பொறுத்து டிஆர்கே அடிச்சு பிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சிக்கு வந்தாச்சு. கள்ளக்குறிச்சியில் இப்போ நம்ம காலேஜ் பக்கம் வந்துட்டோம் டிஆர்கே.
ஸோ இன்னும் ஒரு 10 மீட்டர் பக்கம் தான் வந்தாச்சு. இருக்கு வந்தாச்சு மெயின் கேட்டு. நாள் கழிச்சு அப்படியே அந்த ஹார்ட் பீட்லாம் டக்கு 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 டக்குன்னு அடிக்குது டிஆர்கே. ஸ்டாஃப் போகிறாங்க, ஸ்டாஃபாக ஸ்டூடெண்ட்டான்னு தெரியல. பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட் யாரோ 2 பேர், என்ன டிபார்ட்மெண்ட் தெரியல. பாலிடெக்னிக்கில் அவங்க ஐடி ஸ்டூடெண்ட். இந்த டைமில் எனக்கு பேச்சு வர மாட்டேங்குது, மூச்சு வர மாட்டேங்குது டிஆர்கே. கப்சிப்னு வரேன் நான் மட்டும். காலேஜ் வந்துட்டு என்னென்னமோ பேசணும்னு நினச்சேன், வாயில் பேச்சையும் வரல, மூச்சையும் வரல, காற்றே வரல. காற்று மூச்சும் ஒன்று தான்டா டேய், பதற்றத்தில் என்னென்னமோ வளர்த்தாத. ஸோ வந்தாச்சு பாலிடெக்னிக் கேட்டு. ஸோ பார்த்திங்கன்னா டிஆர்கே காலேஜ்லேருந்து நம்ம கிளம்பி வந்தாச்சு. காலேஜுக்கு வெளியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ காலேஜ்லேருந்து வெளியில் வரும்போது அந்த விளாக்லாம் ஷூட் பண்ணலான்னு பார்த்தோம். அப்புறம் 2 சீனியர்ஸ் இருந்தாங்க, அவங்கள வந்து பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் ட்ராப் பண்ணிட்டு வரதுனால கேமராவும் மைக்கும் கொஞ்சம் ஆன் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ஃபுட்டேஜை நான் எடுக்கலை.
ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோட்டோ விலாக் பார்த்துருப்பீங்க, அதேமாரி அந்த ஆக்சிடென்ட் கிளிப்பும் பார்த்துருப்பீங்க. அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு பார்த்தா, அவங்க வந்து எம்டி பைக்கில் வந்திருக்காங்க. அவங்க வரும்போது கீழே வந்து ரோட்டில் வந்து ஒரு கல், சின்னதாக ஒரு கல் தான் இருந்திருக்கு. அது மேலே விட்ட உடனே கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஷேக் ஆனதுனால அவங்க அப்படியே டக்குன்னு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம், ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு தாங்க, ஒரு மேபி 6th படிக்கும் அந்த பொண்ணு. அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 பக்கம் இருக்கும் அவருக்கு ஏஜ். ஸோ 2 பேர் வந்திருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான். ஸோ அந்த கல்லில் ஏற்றி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கீழே விட்டுட்டாங்க. ஸோ ஆனால் ஹெல்மெட்டு போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தலையில் அடிபட்டுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் டிஆர்கே. ஸோ அதால் கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா மஸ்ட்டாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஹெல்மெட் இல்லாமல் போனீங்கன்னா சப்போஸ் இந்தமாரி எதனா ஆயிடுச்சுன்னா மண்டியில் அடிப்படாமல் இருக்கும். அவருக்கு பார்த்திங்கன்னா மண்டியில் இந்த இடத்துக்கிட்ட, அப்புறம் இங்கே கொஞ்சம் மூஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் கையில், நெஞ்சில், லெக்கில் எல்லா இடத்துலையும் பயங்கர இன்ஜுரி ஆகிடுச்சிங்க. ஸோ அதனால் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. ஓகே டிஆர்கே, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணியிருக்கேன். ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகாதீங்க. உங்களுக்கு லவ் சப்போர்ட் எப்பயும் கொடுத்துட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஓகே டிஆர்கே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.